ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை கிளாஸ். இப்போ நாம் பேர்ல் எஸ் பக் எழுதிய எனிமியோட 4th பார்ட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் டு 3rd பார்ட் பார்க்காதவங்க அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அங்கேருந்து போய் பாருங்கள். ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போது அந்த ஒயிட் மேன் பொழைச்சிக்குவான் அப்படின்னு டாக்டர் சதாவ் சொல்லிட்டாரு. அப்புறம் என்னாச்சுன்னு பார்க்கலாம். த யங் மேன் woke so weak, his blue eyes so terrified when he perceived where he was that Hannah felt compelled to apologize. She herself served him, for none of the servants would enter the room. அந்த அமெரிக்கன் எழுந்திருக்கும் போதே ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறான். அவன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கான், அது போக ஆப்ரேஷன் வேறு ஆகிருக்கு, அதனால வீக்காக தானே ஃபீல் பண்ணுவான். அவனோட ப்ளூ ஐஸ் ரொம்ப பயந்து போயிடுச்சான். வென் ஹீ பர்சீவ்ட், எங்கே இருக்கோம் அப்படின்றது அவனுக்கு புரிஞ்சப்போ, வென் ஹீ பிகேம் அவேர் ஆஃப், அவன் பயந்ததை பார்த்து இவ சாரி கேட்குறா. அவங்க வீட்டில் வேலை செஞ்சவங்க யாரும் அந்த ரூம்குள்ளே வரமாட்டேன்னு சொன்னதுனால அவனுக்கு தேவையான வேலையெல்லாம் அவளே செய்ய வேண்டியதாயிடுச்சு. தடவை ஹேனா அந்த ரூம்குள்ளே வந்ததை அவன் பார்த்தப்போ அவனோட பலத்தெல்லாம் சேர்த்து வச்சு எந்திரிக்க பார்க்குறான். ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்ற மாதிரியே பயந்துட்டு. டோன்ட் பி அஃப்ரேட், ஷீ பெக்ட் ஹிம் சாஃப்ட்லி. அவன்கிட்ட பயப்படாத அப்படின்னு கெஞ்சுரா. ஹவு கம் யூ ஸ்பீக் இங்கிலீஷ், ஹீ gasped. அவள் இங்கிலீஷ் பேசுகிறத கேட்டோன்னா அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. எப்படி நீ இங்கிலீஷ் பேசுகிற அப்படின்னு கேட்குறான். ஜாப்பனீஸ் பீப்புளெலாம் இப்போ கூட எல்லாமே அவங்க லாங்குவேஜில் தான் படிப்பாங்க. அவங்களோட கம்ப்யூட்டர் கீபோர்ட்ஸில் கூட அவங்க ஆல்ஃபபெட்ஸ் தான் இருக்கும். நிறைய பேருக்கு இங்கிலீஷ் புரியவே புரியாது. I was a long time in America, she replied. அவன்கிட்ட சொல்கிறா, நான் ரொம்ப வருஷம் அமெரிக்காவில் இருந்திருக்கேன். She saw that he wanted to reply to that, but he could not, and so she knelt and fed him gently from the porcelain spoon. அவனுக்கு ஏதோ பதில் சொல்லணும் போல இருக்குது, ஆனால் அவன் எந்த பதிலும் சொல்லலை. அதனால அவளே முட்டி போட்டு உக்காந்து ஒரு போர்சிலன் ஸ்பூனில் சாப்பாடு எடுத்து அவனுக்கு ஊட்டி விடுறா. போர்சிலன் அப்படிங்கிறது ஸ்டோன் வேரில் நல்லா பாலிஷ் போட்டு வச்சுருப்பாங்க. ஹீ ஏட் அன்வில்லிங்லி பட் ஸ்டில் ஹீ ஏட். அவனுக்கு சாப்பிட பிடிக்கலை, இருந்தாலும் அவன் சாப்பிட்றான். ஸ்பூனில் சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா ஜாப்பனீஸ் பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பவுலில் சாதம் வச்சுருப்பாங்க, அதை விட ஒரு பெரிய பவுலில் சூப் வச்சு குடிப்பாங்க. அதனால தான் அவங்க ஊரில் எல்லோரும் ஒல்லியாக இருக்காங்க. Now, you will soon be strong. இன்னும் கொஞ்ச நாளில் நீ ஸ்ட்ராங் ஆகிடுவ, she said, not liking him and yet moved to comfort him. ஹேனாக்கு ஒரு பக்கம் அவனை சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலும் அவன் பக்கத்தில் போய் நின்று அவனை கம்ஃபர்ட் பண்ணுறா. சீக்கிரம் சரியாயிடும், நீ ஸ்ட்ராங் ஆகிடுவ அப்படிலாம் அவன்கிட்ட பேசுகிறா. He did not answer. ஆனால் அவன் எதுக்குமே பதில் சொல்லலை. When Sadav came in the 3rd day after the operation, he found that the young man sitting up, his face bloodless with the effort. ஆப்ரேஷன் முடிஞ்சு 3 நாளைக்கு அப்புறம் சதாவ் அவனை பார்க்க வர்றாரு. அப்போது அவன் நல்லா எந்திரிச்சு உக்காந்துருக்கான். அவனால் எந்திரிக்கவே முடியல. அந்த எஃபர்ட்டில் அவனோட முகத்துலலாம் ரத்தமே இல்லாத மாதிரி அந்தளவுக்கு வீக்காக இருக்கான். லை டவுன், சதாவ் செட். படுத்துக்கோ. டு யூ வாண்ட் டு டை? ஏன் எந்திரிக்கிற? உனக்கு என்ன சாகணுமா? ஹீ ஃபோர்ஸ் த மேன் டவுன் ஜென்ட்லி அண்ட் ஸ்ட்ராங்லி அண்ட் எக்ஸாமின் த wound. அவனை படுக்க வைக்கிறாரு. அப்புறம் அவனோட புண்ணையும் எக்ஸாமின் பண்ணி பார்க்குறாரு. யூ மே கில் யோர் செல்ஃப் இஃப் யூ டூ திஸ் சார்ட் ஆஃப் திங். இந்த மாதிரிலாம் எந்திரிக்க பார்த்தீங்கன்னா உன் உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்கிறாரு. ஹீ ஸ்கோல்டட் அப்படி சொல்லி திட்டுறாரு. வாட் ஆர் யூ கோயிங் டு டூ வித் மீ, த பாய் மட்டர்ட். என்னை வச்சு என்ன செய்ய போகிறீங்க? ஹீ லுக்ட் ஜஸ்ட் ஹவு பேர்லி 17. ஆர் யூ கோயிங் டு ஹேண்ட் மீ ஓவர்? அவன் அப்படி கேட்கும் போது அவனை பார்த்தா ஒரு சின்ன பையன் மாதிரி, ஒரு 17 years old பையன் மாதிரி தெரியுது. என்ன போலீஸில் ஒப்படைச்சிருவீங்களா அப்படின்னு கேட்குறான். ஃபார் அ மோமெண்ட் சதாவ் டிட் நாட் ஆன்சர். ஆனால் அதுக்கு கொஞ்ச நேரம் சதாவ் எந்த பதிலும் சொல்லலை. He finished his examination and then pulled the silk quilt over the man. அவர் நல்லா புண்ணெல்லாம் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அவன் மேலே அந்த குவில்ட்டையும் போத்தி விடுறாரு. அப்புறமா பேச ஆரம்பிக்கிறாரு. I do not know myself what I shall do with you. எனக்கே தெரியல உன்னை என்ன பண்ணுறது. He said, I ought of course to give you to the police. ஆனால் நான் உன்னை போலீஸ்ட்ட ஒப்படைச்சு தான் ஆகணும். You are a prisoner of war. நீ ஜாப்பனீஸ் ஆர்மிகிட்டேருந்து தப்பிச்சு வந்திருக்க. No, do not tell me anything. அவன் ஏதோ சொல்ல வரான் போல இருக்கு. அதுக்கு இல்லை, என்கிட்ட எதுவுமே சொல்லாத. He put up his hand as he saw the young man was about to speak. அந்த யங் மேன் ஏதோ பேச வரான்னு தெரிஞ்சோடனே கையை காமிச்சு பேசாத அப்படிங்கிறாரு. Do not even tell me your name unless I ask it. நான் உன்கிட்ட உன் பேரை கேட்டால் தான் நீ சொல்லணும், இல்லைன்னா சொல்லாத. They looked at each other for a moment. 2 பேரும் ஒருத்தர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்காங்க. And then the young man closed his eyes. அதுக்கப்புறம் அந்த ஒயிட் மேன் அவனோட கண்ணை மூடிக்கிறான். And turned his face to the wall. அப்புறம் சுவரை பார்த்து முகத்தை திருப்பிக்கிறான். Okay, he whispered, his mouth a bitter line. அவன் ஓகே சொல்லும் போதே அவனுக்கு பிடிக்காமல் சொல்கிற மாதிரி இருக்குது. அவுட் சைட் த டோர் ஹேனா வாஸ் வெயிட்டிங் ஃபார் சதாவ். வெளியில் ஹேனா சதாவுக்காக வெயிட் பண்ணியிருக்கா. He saw at once that she was in trouble. அவளை பார்த்தோன்னே சதாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது.
Sadav, Yumi tells me the servants feel they cannot stay if we hide this man here anymore, she said. ஹானா என்ன சொல்கிறான்னா, இனிமேலும் இந்த ஆளை நம்ம இந்த வீட்டில் ஒழிச்சு வச்சுருந்தோன்னா சர்வன்ஸ் எல்லாம் இனிமேல் இங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னு யூமி சொல்கிறா. She tells me that they are saying that you and I were so long in America that we have forgotten to think of our own country first. They think we like Americans. It is not true, Sadav said harshly. Sadav கொஞ்சம் கோவமாகவே சொல்கிறாரு, அது உண்மை இல்லை. Americans are our enemies. நமக்கும் Americans enemies தான். But I have been trained not to let a man die if I can help it. என்னால் ஒரு மனுஷனை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும் போது நான் அவனை சாக விட முடியாது. அந்த மாதிரி ட்ரைனிங் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. The servants cannot understand that, she said anxiously. ஹானா கொஞ்சம் பயமாகவே சொல்கிறா. இங்கே வேலை பார்க்குறவங்களால அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? No, he agreed. ஆமாம், அவங்களால முடியாது அப்படின்னு அவரும் ஒத்துக்கிறாரு. Neither seemed able to say more and somehow the household dragged on. இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி அவங்களால எதுவுமே பேச முடியல. அண்ட் somehow the household dragged on. எப்படியோ அன்றைக்கி பொழுது போயிட்டு இருந்துச்சு, வீட்டில் வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. The servants grew more watchful. அங்கே நடக்கிறதெல்லாம் சர்வன்ட்ஸ் நல்லா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Their courtesy was as careful as ever. எப்பவும் போல் அவங்க கவனமாக ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறாங்க. But their eyes were cold upon the pair to whom they were hired. அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவங்கெல்லாம் ஹானாவையும் டாக்டர் சதாவையும் பார்க்கும்போது அவங்க கண்ணு கோல்டாக இருக்குது அப்படின்னா அந்த கண்ணில் எந்த அன்புமே தெரியல. It is clear what our master ought to do, the old gardener said one morning. ஒரு நாள் காலையில் அந்த ஓல்டு கார்டனர் மற்ற வேலைக்காரவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மாஸ்டர் என்ன செய்ய போகிறாருன்றது தெளிவாக தெரியுது. He had worked with flowers all his life. அவர் தன்னோட வாழ்க்கை பூரா கார்டன்லேயே தான் இருந்திருக்காரு, பூ வளர்க்குறது. அப்புறம் had been a specialist too in moss. மாஸ்னால் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, மரத்துலலாம் ஒரு க்ரீன் கலர் லேயர் மாதிரி வளரும். அதே வந்து ப்ரொஃபஷ்னலாக கார்டன்லலாம் வளர்ப்பாங்க. For Sada's father, he had made one of the finest moss gardens in Japan. ஜப்பான்லேயே நல்ல சிறந்த ஒரு மாஸ் கார்டனை சதாவோட அப்பாவுக்காக அவர் உருவாக்கி கொடுத்தாரு. ஸ்வீப்பிங் த பிரைட் க்ரீன் கார்பெட் கான்ஸ்டன்ட்லி ஸோ தட் நாட் அ லீஃப் ஆர் அ பைன் நீடில் மார்ட் த வெல்வெட் ஆஃப் இட் சர்ஃபேஸ். அந்த மாஸ் எல்லாம் வளர்ந்துருக்கிறது பார்க்குறதுக்கு ஒரு பிரைட் க்ரீன் கார்பெட் மாதிரி இருக்கும். அதை அவர் அப்படியே கூட்டி சுத்தமாக வச்சுட்டே இருப்பாராம். ஒரு இலை, ஒரு பைன் நீடில், பைன் மரத்தோட இலை பார்த்திங்கன்னா நீடில் மாதிரி இருக்கும், அதெல்லாம் விழுந்து அந்த வெல்வெட் சர்ஃபேஸ் வந்து அழுக்காகிடாமல் அதோட அழகு கொஞ்சம் கூட குறையாமல் பார்த்துக்குவாராம். மை ஓல்ட் மாஸ்டர்ஸ் சன் நோஸ் வெரி வெல் வாட் ஹீ ஆட் டு டூ. அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஹீ நவ் செட், பிஞ்சிங் அ பட் ஃப்ரம் அ புஷ் as he spoke. அவர் சதாவோட அப்பா காலத்துலேருந்தே வேலை பார்த்துட்ருக்காரு, அதனால ஓல்டு மாஸ்டர்ஸ் சன் அப்படின்னு சதாவை பற்றி சொல்கிறாரு. அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டே அவர் ஒரு புஷ்ஷில் இருக்க பட் அப்படின்னா ஒரு மொட்டை பறிக்கிறாரு. இது வந்து சிம்பாலிக்கான ஒரு விஷயம். when the man was so near death, why did he not let him bleed? அந்த ஒயிட் மேன் தான் கிட்டத்தட்ட சாக போனான்ல, அவனை அப்படியே விட்டுருக்கலாம்ல, அப்படியே ப்ளீட் பண்ண விட்டுருந்தா அவனே செத்து போயிருப்பான்ல அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அந்த பட்டை வந்து பிஞ்ச் பண்ணி எடுத்தார்ல, அதுக்கும் இதுக்கும் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அது ரெண்டுமே வந்து டெத். That young master is so proud of his skill to save life that he saves any life. நம்மளோட மாஸ்டருக்கு வந்து ரொம்ப தான் பெருமை, அவரால் எல்லாரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வேணாலும் காப்பாற்றிடுறாரு. The cook said contemptuously, ஒரு மாதிரி வெறுப்பாக சொல்கிறா. அதை சொல்லிவிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா, ஷீ ஸ்பிளிட் அ ஃபவுல்ஸ் நெக் ஸ்கில்ஃபுல்லி. இப்போ ஒரு ஃபவுலோட நெக்கை கட் பண்ணிகிட்ருக்கா, சமைக்கிறதுக்காக தான் இருக்கும், அவள் ஒரு குக் தானே. இந்த ஃபவுல் பேர்டோட ரெஃபரன்ஸை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சதாவும் ஹானாவும் அவனை பீச்லேருந்து தூக்கிட்டு வரும்போது அவனை ஹாஃப் ஸ்டார்வ்ட் ஃபவுல் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது இந்த குக் ஒரு ஃபவுலோட நெக்கை கட் பண்ணுறது கூட கொஞ்சம் சிம்பாலிக்காக தான் இருக்குது. கழுத்தை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா, அண்ட் held the fluttering bird and let its blood flow into the roots of a wisteria vine. அங்கே இருந்த ஒரு செடியோட ரூட்டுக்கு அந்த பிளட்டெல்லாம் ஊற்றுறா. பிளட் இஸ் த பெஸ்ட் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ். இது நமக்கு தெரியாது. பிளட் வந்து பிளான்ட்டுக்கு நல்ல ஃபர்டிலைசராக. அண்ட் த ஓல்டு கார்டனர் would not let her waste a drop of it. அந்த கார்டனர் வந்து இந்த மாதிரி அவங்க ஏதாவது கட் பண்ணாங்கன்னா அந்த ரத்தத்தை எல்லாம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் செடிக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாராம். It is the children of whom we must think, Yumi said sadly. யூமி இப்போ கவலையோட இந்த வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. What will be their fate if their father is condemned as a traitor? ஒருவேளை டாக்டர் சதாவை ட்ரெய்டர், அதாவது தேச துரோகி அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா அவரை அப்படி பிராண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த குழந்தைங்களோட எதிர்காலம் என்னாகும், அவங்க விதி எப்படி இருக்கும்?
They did not try to hide what they said from the ears of Hannah. அவங்க பேசுகிறதெல்லாம் ஹேனாக்கு கேட்கக்கூடாது அப்படின்லாம் அவங்க நினைக்கல. As she stood arranging the day's flower in the veranda nearby, and she knew they spoke on purpose that she might hear. ஹேனா வெராண்டாவில் பக்கத்தில் தான் நின்று பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தா. ஹேனாக்கும் தெரியும் அந்த வேலைக்காரங்கெல்லாம் வேணும்னே அவளுக்கு கேட்கணுன்னு தான் பேசுகிறாங்க. That they were right, she knew too in most of her being. அவளுக்கும் அவங்க சொல்கிறதெல்லாம் சரின்ற மாதிரி தான் மனசுக்கு படுது. பட் தெர் வாஸ் another part of her which she herself could not understand. ஆனால் அவள் மனசில் இன்னொரு பகுதி இருக்குது. அது என்ன நினைக்குது அப்படிங்கிறது அவளுக்கே புரிய மாட்டேங்குது. இட் வாஸ் நாட் சென்டிமெண்டல் லைக்கிங் ஆஃப் த பிரிசனர். அந்த பிரிசனரை அவளுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு சென்டிமெண்டலான காரணம்லாம் கிடையாது. ஷீ ஹேட் கம் டு திங்க் ஆஃப் him as a prisoner. இப்போ அவனை பற்றி யோசிக்கும் போது கூட ஒரு பிரிசனர்னு சொல்லி தான் நினைக்கிறா. ஷீ ஹேட் நாட் லைக்ட் him even yesterday when he had said in his impulsive way. இந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முதல் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஹேனாக்கு அவனை கொஞ்சம் கூட பிடிக்கல. எனிவே லெட் மீ டெல் யூ தட் மை நேம் இஸ் டாம். ஆனால் அவனா ஹேனா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்னோட பேர் டாம் அப்படின்னு சொல்கிறான். She had only bowed her little distant bow. ஜாப்பனீஸ் பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா நம்ம கை கூப்பி வணக்கம் சொல்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் முன்னாடி குனிஞ்சு பவ் பண்ணி அவங்களோட க்ரீட்டிங்ஸை சொல்லுவாங்க. அதே மாதிரி அவள் பவ் பண்ணுறா அவன் முன்னாடி, ஆனால் கொஞ்சம் தள்ளி நின்று லைட்டாக பண்ணுறா. She saw hurt in his eyes but she did not wish to assuage it. அவனோட கண்ணை பார்க்கும்போது அவன் கொஞ்சம் ஹர்ட் ஆகியிருக்கான் அப்படின்றது அவளுக்கு புரியுது. ஆனால் அசாஜ் அப்படின்னா சமாதானப்படுத்துறதுக்கு அவள் எந்த முயற்சியுமே செய்யலை. Indeed, he was a great trouble in this house. அவனால் இந்த வீட்டில் ரொம்ப தொல்லை தான். As for Sadav, every day he examined the wound carefully. Sadav தினம் as a டாக்டராக காயம் நல்லா ஆறியிருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. The last stitches had been pulled out this morning. அவனோட ஸ்டிச்சஸ் எல்லாம் கூட இப்போ பிரித்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ண நிறைய தையல் போடுவாங்கள்ல, அன்றைக்கி காலையில் கடைசி தையலை கூட பிரித்து எடுத்துட்டாங்க. And the young man would in a fortnight be nearly as well as ever. இன்னும் ஒரு ஃபோர்ட்நைட் அப்படிங்கிறது 14 நைட்ஸோட ஷார்ட் தான் ஃபோர்ட்நைட். அதாவது 2 வீக்ஸ். அதுக்குள்ளே அவன் முன்னாடி எப்படி ஹெல்த்தியாக இருந்தானோ அதே மாதிரி ஹெல்த்தியாகிடுவான். எக்ஸாமின் பண்ணிவிட்டு சதாவ் அவரோட ஆஃபீஸ் போகிறாரு. சதாவ் went back into his office and carefully typed a letter to the chief of police reporting the whole matter. அங்கே போய் அவர் ஒரு லெட்டர் டைப் பண்ணுறாரு. யாருக்கு அப்படின்னா சீஃப் ஆஃப் போலீஸ்க்கு என்ன நடந்ததோ அதை ஃபுல்லாக ரிப்போர்ட் பண்ணுறாரு அந்த லெட்டரில். On the 21st day of February, an escaped prisoner was washed up on the shore in front of my house. அவர் அதில் என்ன டைப் பண்ணுறாரு அப்படின்னா 21st day of February அன்றைக்கி ஒரு எஸ்கேப் ஆன பிரிசனர் எங்கள் வீட்டு முன்னாடி பீச்சில் ஒதுங்கியிருந்தான். அவர் இதெல்லாம் டைப் பண்ணுறாரு. So far he typed and then he opened a secret drawer of his desk and put the unfinished report into it. ஆனால் அதை முடிக்காமையே அவரோட டெஸ்கில் இருந்து ஒரு சீக்ரெட் ட்ராயருக்குள்ளே அதை வச்சிடுறாரு. On the 7th day after that, 2 things happened. அன்னையிலேருந்து 7வது நாள் 2 விஷயம் நடந்தது. In the morning, the servants left together. அங்கே வேலை பார்த்தவங்க எல்லாருமே வேலையை விட்டு மொத்தமாக போயிட்டாங்க. Their belongings tied in a large square cotton kerchiefs. அவங்களோட பொருட்கள் எல்லாம் மூட்டை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. கர்ச்சிஃப்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த சின்னதில் கொஞ்சம் பெரிய சைஸில் துணியில் அவங்களோட திங்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. அப்புறம் அதெல்லாம் ஒரு மூட்டை மாதிரி கட்டி தான் முன்னாடிலாம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போல்லாம் சூட்கேஸ் எல்லாம் கிடையாது. When Hannah got up in the morning, nothing was done. Hannah காலையில் எழுந்து பார்த்தப்போ வீட்டில் ஒரு வேலையும் நடக்கலை. ஹவுஸ் நாட் cleaned. அவங்கெல்லாம் காலையில் எழுந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணலை. and the food not prepared. சாப்பாடு கூட செஞ்சு வைக்கல. and she knew what it meant. வேலைக்காரங்கெல்லாம் அவங்க வேலையை காமிச்சிட்டாங்க. She was dismayed and even terrified. She was dismayed. கொஞ்சம் நஞ்சம் இருந்தால் நம்பிக்கையும் போயிடுது. and even terrified. கொஞ்சம் பயமும் வந்துடுது. But her pride as a mistress would not allow her to show it. ஆனால் அவள் அந்த வீட்டுக்கு எஜமானி. அவளோட பயத்தெல்லாம் காமிக்க முடியாது. Instead, she inclined her head gracefully when they appeared before her in the kitchen. அவளுக்குன்னு ஒரு ப்ரைடு, ஒரு பெருமை இருக்கு இல்லையா, அவள் ஒரு எஜமானி. அதனால் அவங்கெல்லாம் வரும்போது அவள் முகத்தில் எந்த பயமுமே காமிக்கலை. ஹெட் கிரேஸ்ஃபுல்லி, கத்தலை, கோபப்படலை. அவள் அப்படியே நல்ல ஒரு எஜமானி எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி அவங்க முன்னாடி போய் நிற்கிறா. and paid them off and thanked them for all that they had done for her. அவங்களுக்கு சேர வேண்டிய சம்பளத்தை எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு தேங்க்யூவும் சொல்கிறா. they were crying but she did not cry. வேலைக்காரங்கெல்லாம் அழுகிறாங்க, ஆனால் ஹேனா அழுகவே இல்லை. the cook and the gardener had served Sadav since he was a little boy in his
father's house and Yumi cried because of the children. குக்கும் கார்டனரும் அவங்க வீட்டில் ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறாங்க. சதாவ் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும் போதுலேருந்து சதாவோட அப்பா வீட்டிலருந்தே அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. அதனால அவங்க அழுகிறாங்க. யூமி அந்த சின்ன குழந்தைங்களோட ரொம்ப பாசமாக இருந்ததுனால அவளும் அழுகிறா. She was so grieving that after she had gone, she ran back to Hannah. கிரீவிங் அப்படின்னா sorrowful. யூமிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவள் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கூட திரும்ப ஹானா கிட்ட ஓடி வரா. If the baby misses me too much tonight, send for me. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒரு குழந்தைக்கு 3 மாதம்தான் ஆகுது. யூமி தான் அவங்க கூட ராத்திரியெல்லாம் படுத்துக்குவா. அதனால அவள் சொல்கிறா, இன்றைக்கி ராத்திரி குழந்தை என்னை ரொம்ப மிஸ் பண்ணிச்சுன்னா எனக்கு சொல்லிவிடுங்க. I'm going to my own house and you know where it is. நான் என்னோடய வீட்டுக்கு தான் போகிறேன். என் வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. Thank you, Hannah said, smiling. Hannah அதுக்கும் சிரிச்சிட்டே thank you சொல்கிறா. But she told herself she would not send for Yumi however the baby cried. குழந்தை எவ்வளோ அழுதாலும் சரி யூமியை மட்டும் கூப்பிடவே கூடாது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறா. She made the breakfast. ஹானாவே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடுறா. சதாவ் ஹெல்ப்ட் வித் த சில்ட்ரன். குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு சதாவ் ஹெல்ப் பண்ணுறாரு. நைதர் ஆஃப் தெம் ஸ்போக் ஆஃப் த சர்வன்ட்ஸ் பியாண்ட் த ஃபேக்ட் தட் தே வர் கான். அவங்க போயிட்டாங்க, அவ்வளோதான், அதுக்கு மேலே பேசி என்ன பிரயோஜனம்னு 2 பேரும் அதை பற்றி பேசவே இல்லை. பட் ஆஃப்டர் ஹானா ஹேட் டேக்கன் மார்னிங் ஃபுட் டு த பிரிசனர், ஷீ கேம் பேக் டு சதாவ். காலையில் அந்த பிரிசனருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஹானா சதாவ் கிட்ட வர்றா. Why is it we cannot see clearly what we ought to do? நமக்கு ஏன் நம்ம என்ன செய்யணுன்றது ஒழுங்காக புரிய மாட்டேங்குது. She asked him. Even the servants see more clearly than we do. Servants கூட நம்மளோட அதிகமாக புரிஞ்சிருக்க மாதிரி தெரியுது. Why are we different from other Japanese? ஏன் ஜாப்பனீஸ் எல்லாரும் யோசிக்கிற மாதிரி நம்ம யோசிக்கலை? நாம் ஏன் வித்தியாசமாக இருக்கோம்? சதாவ் did not answer. அது எதுக்குமே சதாவ் பதிலே சொல்லலை. But a little later he went into the room where the prisoner was and said brusquely. சதாவ் அந்த ஒயிட் மேன் இருக்க ரூம்குள்ளே போகிறாரு. அங்கே போய் செட் பிரஸ்க்லின்னா ரொம்ப ரூடாக சொல்கிறது. டுடே யூ மே கெட் அப் ஆன் யோர் ஃபீட். இன்றைக்கி நீ எழுந்து நடக்கலாம். ஐ வாண்ட் யூ டு ஸ்டே அப் ஓன்லி 5 minutes at a time. ஆனால் 5 நிமிஷத்துக்கு மேலே நீ எழுந்து நடக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும். டுமாரோ யூ மே ட்ரை இட் ட்வைஸ் as long. அப்புறம் நாளையிலேருந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி நீ எழுந்து நடக்கலாம். இட் வுட் பி வெல் தட் யூ கெட் பேக் யுவர் ஸ்ட்ரென்த் as quickly as possible. நீ எவ்வளோக்கு எவ்வளோ பழைய நிலைமைக்கு அதே அளவு ஸ்ட்ரென்த்தோடு நீ வரியோ அது நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. He saw the flicker of terror on the young face that was still very pale. அந்த பேலாக இருக்க யங் மேனோட ஃபேஸ்லேருந்து ஒரு பயம் தெரியுது. ஓகே அப்படின்னு அவன் மெதுவாக சொல்கிறான். எவிடென்ட்லி ஹி வாஸ் டிட்டர்மின்ட் டு சே மோர். டிட்டர்மின்ட் அப்படின்னா உறுதியாக இருக்குது. அவனுக்கு இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்னு தோணுது. ஐ ஃபீல் ஐ ought to thank you டாக்டர் ஃபார் ஹேவிங் saved my life. என்னோட வாழ்க்கையை என்னோட உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. டோன்ட் தேங்க் மீ டூ early, சதாவ் செட் கோல்ட்லி. சதாவ் ரொம்ப கோல்ட்லி அப்படின்னா அன்ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிடாதா அப்படிங்கிறாரு. He saw the flicker of terror again in the boy's eyes. அதை கேட்டோன்னா அந்த பையனோட கண்ணில் திரும்ப பயம் தெரியுது. டெரர் ஆஸ் அன்மிஸ்டேக்கபிள் as an animal. ஒரு அனிமல் எப்படி அதை ஹண்ட் பண்ணும்போது பயப்படும் அந்த மாதிரி ஒரு பயம் அந்த பையனோட கண்ணில் தெரியுது. த ஸ்கார்ஸ் ஆன் ஹிஸ் நெக் were crimson for a moment. crimson அப்படிங்கிறது ரெட் கலர். அந்த ஸ்கார்ஸ் எல்லாம் ரெட்டாக மாறின மாதிரி இருக்கான். those scars, what were they? அந்த தழும்பெல்லாம் என்ன, எப்படி அவனுக்கு வந்தது? சதாவ் did not ask. ஆனால் சதாவ் அவன்கிட்ட எதுவும் கேட்கல. In the afternoon, the second thing happened. மொதல் அந்த சர்வன்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ 2வது விஷயம் நடக்குது. Hannah working hard on unaccustomed labor. இது நாள் வரைக்கும் பழக்கம் இல்லாத வேலையெல்லாம் கஷ்டப்பட்டு அவள் செஞ்சிட்ருக்கா. saw a messenger come to the door in official uniform. அப்போது யாரோ ஒருத்தர் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வர்றாரு. பார்க்குறதுக்கு ஒரு மெசஞ்சர் மாதிரி இருக்காரு. her hands went weak and she could not draw her breath. அதை பார்த்தோன்னா அவளோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. அவளால் சரியாக மூச்சை கூட உள்ளே இழுக்க முடியல. த சர்வன்ட்ஸ் மஸ்ட் ஹவ் டோல்ட் ஆல்ரெடி. போன சர்வன்ட்ஸ் தான் ஏதோ சொல்லி கொடுத்துட்டாங்க. ஷீ ரேன் டு சதாவ். அதனால சதாவ் கிட்ட போகிறா. gasping, unable to utter a word. அவளுக்கு மூச்சு வாங்குது, ஒரு வார்த்தை கூட பேச முடியல. But by then the messenger had simply followed her through the garden and there he stood. அதுக்குள்ளே அந்த மெசஞ்சர் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அந்த கார்டனில் வந்து நிற்கிறாரு. She pointed at him helplessly. சதாவ் கிட்ட அங்கே ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்னு கையை காமிக்கிறா. அவள் ரொம்ப பயந்து போயிருக்கிறதுனால வார்த்தை கூட வரல. சதாவ் looked up from his book. சதாவ் அப்போ புக்கு படிச்சுட்டு இருக்காரு. ஹானா வந்து நின்னதுனால அவர் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. He was in his office. அவரோட ஆஃபீஸில் இருக்காரு. The other partition of which was thrown open to the garden
ஃபார் த சதர்ன் சன்ஷைன். அவரோட ஆஃபீஸே 2 இதாக பிரிச்சிருக்காங்க, ஒரு பார்ட்டிஷன் மாதிரி வச்சு. ஒரு பக்கம் இவர் உட்காந்துருக்காரு, இன்னொரு பக்கம் கார்டனை பார்த்த மாதிரி ஓப்பனாக இருக்குது. கார்டன்லேருந்து வர்ற சவுத் சைடு வெயில் வந்து அவரோட ரூம்குள்ளே வர்றதுக்காக அப்படி ஓப்பனாக விட்டுருக்காங்க. What is it? He asked the messenger and then he rose, seeing the man's uniform. Government employees தானே யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, அதனால யாருன்னு கேட்டுட்டே அவர் எந்திரிச்சு வர்றாரு. You are to come to the palace, the man said. The old general is in pain again. நீங்கள் உடனே அரண்மனைக்கு வரணும், ஓல்டு ஜென்ரலுக்கு திரும்ப வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே நம்ம அந்த ஜென்ரலை பற்றி பார்த்தோம் ஆரம்பத்தில். அவருக்கு உடம்பு சரியில்லை, எப்போ வேணாலும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படிலாம் ஏற்கனவே சொன்னாங்கல்ல. இப்போ அவருக்கு தான் திரும்ப வலி வந்துருச்சான். ஓ, ஹேனா பிரீத், இஸ் தட் ஆல்? ஹேனாக்கு நின்று போன மூச்சு இப்போ தான் திரும்ப வருது. ஓ, அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறா. ஆல்? த மெசஞ்சர் எக்ஸ்கிளைம்ட். அது மெசஞ்சருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருக்குது. அவ்வளோதானா? இஸ் இட் நாட் இனஃப்? வலி வந்தது பத்தாதா? இன்னும் வேறு ஏதாவது நடக்கணுமா? இன்டீட் இட் இஸ், ஷி ரிப்ளைட். ஐ எம் வெரி சாரி. இப்போ தான் ஹேனாக்கு தான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு புரியுது. ஆமாம், வலி வந்தது ரொம்ப மோசமான விஷயந்தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறா. When Sadav came to say goodbye, Sadav கிளம்பி அவள்கிட்ட வந்து குட்பை சொல்கிறதுக்கு வராரு. She was in the kitchen. அப்போ அவள் கிச்சனில் இருக்கா, பட் டூயிங் நத்திங். ஆனால் கிச்சனில் அவள் எந்த வேலையும் பார்க்கல. The children were asleep. குழந்தைங்க ஏற்கனவே தூங்கிட்டாங்க. And she sat merely resting for a moment. அவள் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறா. More exhausted from her fright than from work. அவள் வேலை பார்த்து எவ்வளோ களைச்சி போயிருக்காளோ அதை விட அவளோட பயத்தினால அவள் ரொம்ப டயர்டாக இருக்கா. I thought they had come to arrest you, she said. He gazed down into her anxious eyes. I must get rid of this man for your sake, he said in distress. Somehow I must get rid of him. யூனிஃபார்மில் வந்த மெசஞ்சரை பார்த்துட்டு சதாவை தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்கன்னு ஹேனா ரொம்ப பயப்படுறதா சொல்கிறா. அதை பார்த்த சதாவ் கவலையோட, உனக்காகவாது இவனை இங்கேருந்து எப்படியாவது அனுப்பிடணும் அப்படின்னு அவரும் கவலையோடு சொல்கிறாரு. சதாவ் ஜென்ரலை பார்க்க போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எனக்கும் காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.